வணக்கம். உங்க பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் வர்றாங்க, ஆனா திடீர்னு எங்க போறாங்கன்னே தெரியலையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பவாது வந்திருக்கா? உங்க லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகளை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நிரந்தரமா எப்படி சரி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, இது எல்லா பிசினஸ் ஓனரையும் துரத்துற ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆர்வமா உங்க வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ வர்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஏன்? ஆனா இதுக்காக நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு பிரச்சனையே இல்ல. சொல்லப்போனா இது ரொம்பவே சகஜம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்ம ஒன்னா சேர்ந்து சரி பண்ண போறோம். சரி, வாங்க நம்மளோட இந்த புலனாய்வோட முதல் ஸ்டெப்ப ஆரம்பிக்கலாம். பிரச்சனை எங்க இருக்குன்னு சும்மா யோகத்துல சொல்லாம ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க ஒரு முறையான ப்ராசஸ நாம யூஸ் பண்ண போறோம். முதல்ல இந்த ஃபன்னல ஒரு பயணமா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கஸ்டமர் ஒரு புது ஊருக்கு போற மாதிரி. முதல்ல அவங்க உங்களை பத்தி கேள்விப்படுறாங்க, அதுதான் விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். அப்புறம் உங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சுத்தி பாக்குறாங்க, அது கன்சிடரேஷன். கடைசியா சரி வாங்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது பர்ச்சேஸ். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். சோ நம்மளோட முதல் படி என்னன்னா, உங்க டேட்டாவை இந்த மாதிரி ஒரு டேபிள்ல ஃபில் பண்றது தான். இதை ஒரு எக்ஸ்ரே படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எத்தனை பேர் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை பேர் பாதியிலே வெளியே போறாங்கன்னு இதை அச்சசலா காட்டிடும். இந்த நம்பர்ஸ் தான் நம்ம துப்பறியும் வேலைக்கு கிடைச்ச முதல் க்ளூ. அடேங்கப்பா, இங்க பாருங்க, அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல மட்டும் 60% யூசர்ஸ் வெளியே போறாங்க. இது ஏதோ சின்ன கசிவல்ல, இது ஒரு பெரிய ஓட்ட. நாம தேடிட்டு இருந்த வில்லன் இவன்தான். இனி நம்மளோட முழு கவனமும் இது மேலதான் இருக்கணும். சோ இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி நம்மளோட நோக்கம் இப்போ ரொம்பவே தெளிவாயிடுச்சு. பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா அது ஏன் நடக்குதுன்னு நாம ஆழமா ஆராய போறோம். சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க நாம வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட நடவடிக்கைகளை புரிஞ்சுக்க போறோம். ஏன் ஏன் இத்தனை பேர் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போறாங்க? இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ், அதாவது கண்டறியும் பகுப்பாய்வு. இது வெறும் அறிகுறியை மட்டும் பார்க்கறதில்ல, ஒரு நோயோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. சரி, இந்த ஏன் அன்னோ மர்மத்தை கண்டுபிடிக்க நம்ம கிட்ட 3 முக்கியமான துப்பறியும் கருவிகள் இருக்கு. நம்பர் 1, யூசர்ஸ் என்ன செய்றாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கிறது. நம்பர் 2, அவங்க கிட்டயே நேரா போய் கேக்குறது. நம்பர் 3, நம்ம டெக்னிக்கல் சிஸ்டம்ல ஏதாவது கோளாறு இருக்கான்னு செக் பண்றது. நம்மளோட அந்த 60% டிராப் ஆஃப்க்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை உங்க வெப்சைட் ரொம்ப குழப்பமா ஒரு புதிர் மாதிரி இருக்கா? இல்லனா விலை விவரங்கள் எங்க இருக்குன்னே தெரியலையா? இல்ல உங்க பேஜஸ் ஆம வேகத்துல லோட் ஆகுதா? இப்படி காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். பிரச்சனையின் மூல காரணம் பத்தி நமக்கு இப்போ சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. சரி, இனிமே அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அந்த அனாலிசிஸ்ல இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு உண்மையாவே செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஏபி டெஸ்டிங் ஒரு சூப்பரான வழி. உதாரணத்துக்கு, ஒரு குரூப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சப்மிட் அப்படின்னு ஒரு சலிப்பான பட்டனை காட்டலாம். இன்னொரு குரூப்க்கு கெட் யோர் ஃப்ரீ குவாட் நவ்னு ஒரு எக்ஸைட்டிங்கான பட்டனை காட்டலாம். இதுல எது பெட்டர்னு நாமளா யூகிக்காம டேட்டாவே பேசட்டும். எது நல்லா வேலை செய்யுதுன்னு நாம துல்லியமா அளந்துடலாம். ஒரு நல்ல ஆக்ஷன் பிளானுக்கு இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். 1, என்ன மாத்த போறீங்கன்ற ஐடியா. 2, அது எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க. 3, இதுக்கு யாரு பொறுப்பு. 4, இதனால எவ்ளோ முன்னேற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இந்த 4ம் தெளிவா இருந்தா வெற்றி நிச்சயம். இப்போதான் நம்மளோட கதையில முக்கியமான கட்டம். நம்மளோட துப்பறியும் வேலை, நம்ம போட்ட உழைப்பு, இதுக்கெல்லாம் பலன் கிடைச்சுதா? நாம சரி செஞ்ச அந்த ஓட்ட உண்மையிலே அடைக்கப்பட்டிருக்கா? வாங்க ரிசல்ட்ஸ பாப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாம இங்கிருந்து தான் ஆரம்பிச்சோம். அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல 60% அப்படிங்கிற ஒரு பெரிய டிராப் ஆஃப் இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க, நம்மளோட ஆக்ஷன் பிளானுக்கு அப்புறம் அதே ஸ்டேஜ்ல டிராப் ஆஃப் ரேட் வெறும் 35% தான். இது நிஜமாவே ஒரு அற்புதமான முன்னேற்றம். ஆமாங்க, இது மொத்தமா 25% முன்னேற்றம். இந்த முழு ப்ராசஸோட மதிப்பையே இது காட்டுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன மாற்றம் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு. சோ நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை உடனே நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க பிசினஸ்ல இந்த வாரம் நீங்க சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன ஓட்டை எது? யோசிங்க, கண்டுபிடிங்க, சரி பண்ணுங்க.